சென்னையில் உள்ள தனியார் டிவி சேனல் அலுவலகத்தில் அதிகாலையில் டிஃபன் பாக்ஸ் குண்டுகள் வீசப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பாக ஒருவர் சரணடைந்த நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை ஈக்காட்டு தாங்கலில் புதிய தலைமுறை தனியார் தொலைக்காட்சி அலுவலகம் இயங்கி வருகிறது. விவாத நிகழ்ச்சி ஒன்றுக்கு எதிராக இந்து அமைப்பினர் சில தினங்களுக்கு முன் அலுவலகம் முன் போராட்டம் நடத்திய சூழலில் வியாழனன்று அதிகாலை 4 மணி அளவில் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 மர்ம நபர்கள் டிஃபன் பாக்ஸ் குண்டுகளை வீசினர். அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் யாரும் காயமடையவில்லை. இச்சம்பவத்திற்கு பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தையொட்டி ஒலிபரப்பு நிகழ்ச்சியை தடுக்கும் நோக்கத்தோடு இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள், இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், சங் பரிவார் அமைப்புகள் கடந்த 8ஆம் தேதி புதிய தலைமுறை வளாகத்திற்குள்ளே நுழைந்து கேமராமேனை தாக்கியதோடு கேமரா உடைத்திருக்கிறார்கள். ஒரு பெண் நிருபரை தாக்கியிருக்கிறார்கள். தலைமைச் செய்தியாளர் தியாகச்சம்மலை தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் என்பது ஏதோ புதிய தலைமுறை அந்த தொலைக்காட்சி மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் கருதவில்லை. கருத்து சுதந்திரத்தின் மீது, பத்திரிகை சுதந்திரத்தின் மீது அங்கே சங் பரி அமைப்பு தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். இச்சம்பவத்தை அடுத்து இந்து இளைஞர் சேனா என்ற அமைப்பைச் சேர்ந்த ஜெயம் ஏ பாண்டியன் என்பவர் மதுரை 6வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னையில் 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். குண்டுவீச்சு தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளது.